ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான போலி செய்ய போகிறோம். பேரிச்சம்பழத்தில் அதுவும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மைதா மாவு, பேரிச்சம்பழம், இனிப்புக்காக வெல்லம், நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சிறிதளவு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவை யூஸ் பண்ணி ஒரு கப்பில் மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக அந்த டேஸ்ட் கொடுக்குறக்காக லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பேரிச்சம்பழம், இந்த தேங்காய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கிரைண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா பேரிச்சம்பழத்தை லைட்டாக சுடு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே அடித்து எடுத்துக்கங்க. இப்போது தேங்காய் ஆட் பண்ணி இது ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. கூடவே வெல்லத்தையும் இந்த மாதிரி கத்தி வச்சு சீவி போட்டு அதையும் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கங்க. நான் வந்து வெல்லம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பேரிச்சம்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த மைதா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த மைதா மாவை தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம பேரிச்சம்பழம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூர்ணத்தை வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம மடித்து தேய்ச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தட்டி விடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கங்க. அப்புறம் தோசை தவாவில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ஒப்பிட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சில இடத்துல போலின்னு சொல்கிறாங்க, சில இடத்துல ஒப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு 2 சைடு நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. இந்த மாதிரி எல்லா போலியும் சுட்டு எடுத்துக்கோங்க. தோசை தவாவில் போட்டு நமக்கு பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சூப்பர் போலி தயாராகிருக்கு. குழந்தைங்க வந்து பேரிச்சம்பழத்தை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அது பேரிச்சம்பழம்னே தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.